திமுக குறித்து இருவேறு விதமாக பேசிய முன்னாள் முதல்வர் OPS பேச்சுக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இன்னும் அவங்க ஆரம்பிக்கவே இல்லை. 10 மாதம் கழிச்சு போய் நிற்கிறாங்க. நிர்வாக திறமை இல்லாத ஆட்சி இப்போ நடைபெற்றிருக்கிறது. ஒரு அரசு பொறுப்பேற்று 10 மாத காலத்தில் மக்கள் விரோத அரசு என்ற பெயர் எடுத்து முழுமையாக தமிழக மக்களிடம் அதிருப்தியை சம்பாதித்த ஒரே அரசு திமுக அரசு தான் என்பது இப்பொழுது நிரூபணமாகியிருக்கிறது. எப்போது தேர்தல் வரும், இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் 19ஆம் தேதி அந்த தேர்தலில் தமிழக மக்கள் நல்ல முடிவெடுத்திருக்காங்க. பொய் சொல்லி பொய் வாக்குறுதி அளித்த திமுக சரியான பாடம் புகட்ட வேண்டும். இந்த தேர்தலில் அனைத்து மக்களை முடிவெடுத்திருக்க கட்சியை மக்களிடையே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போதே கிராஸ்ல ஒரு பொறுப்பான இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி அனைத்து தரப்பட்ட மக்களும் பாராட்டப்பட வேண்டும். எந்தவித பாகுபாடு இல்லாமல் கட்சியை நடத்த வேண்டும், எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஆட்சியும் நடத்த வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு சிறந்த முதலமைச்சராக நமது தளபதி விளங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லா திட்டங்களையும் எல்லா சாதனைகளையும் மக்களுக்கு எது தேவை என்பதை உணர்ந்து அத்தனை திட்டங்களையும் அவருடைய திருக்கரங்களில் தந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நினைத்துதான் நான் இணைந்திருக்கிறேன். பொறுமையாக இருந்து எல்லா அம்சங்களையும் சிந்தித்து பார்த்துதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். இது தலை சிறந்த முடிவு என்று இன்றைக்கு காலையில் 5 மணியிலிருந்து ஆயிரக்கணக்கான தொலைபேசி மூலம் எனக்கு பாராட்டும் நன்றியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சரியான முடிவை சரியான இடத்திற்கு சென்றிருக்கிறீர்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.